கோமாளில இருந்து மணிமேகலை விலகினது இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. நான் ஆங்கரிங் பண்ணும்போது குக்கா இருக்கிற ஒரு ஃபீமேல் ஆங்கர் அடிக்கடி அவங்க குக் அப்படிங்கறத மறந்துட்டு வேணும்னே குறுக்கிட்டு ரொம்ப டாமினேட் பண்றாங்க. நேரடியா அவங்க கிட்டயும் பேசி பார்த்தேன், ப்ரொடக்ஷன் டீம் கிட்டயும் பேசி பார்த்தேன். ஆனா சரியான பதில் இல்ல. அவங்களுக்கு பணிஞ்சு போங்க இல்லனா ஷோ கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்படி செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து நான் வேலை பார்க்கணும்னு இல்ல, அதனால நான் ஷோ விட்டு விலகுறேன்னு மணிமேகலை மறைமுகமா விஜய் பிரியங்காவை குற்றம் சாட்டி குக் வித் கோமாளி ஷோல இருந்து விலகினதுக்கான காரணத்தை சொல்லி இருந்தாங்க. பலருமே இப்ப விஜய் பிரியங்காவை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசிட்டு வராங்க. விஜய் டிவி ஆர்டிஸ்டே மணிமேகலையோட போஸ்ட்ல அவங்களோட தைரியத்தை பாராட்டி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதனால விஜய் பிரியங்கா மேல இருக்கிற எதிர்ப்பு இன்னுமே அதிகமாயிட்டு வருது. ஆனா இப்ப வரைக்குமே இது தொடர்பா விஜய் பிரியங்கா எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம இருக்காங்க. சீக்கிரமே பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, மணிமேகலை பாதி எபிசோட்லயே பிரச்சனையாகி ஷோ விட்டு விலகிட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரச்சனையப்போ மணிமேகலையும் விஜய் பிரியங்காவும் பயங்கரமா சண்டை போட்டதாகவும் அதோட ஆடியோ இப்ப லீக் ஆகி இருக்கிறதாகவும் சொல்லி ஒரு கிளிப் இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க சொன்னது இந்த மூஞ்சிதா இந்த தாமரை பேசி வர வச்சிருக்கீங்க. மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுது. எதுக்கு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன்ல முடிச்சோம்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுக்கு சரி தாங்கலாம் இதெல்லாம் வந்து எப்படி கத்துக்கோங்க. முதல்ல உட்காந்து நீங்க வந்து நம்ம எவ்வளவுதானே பெரிய இது மாதிரி ஓவரா பேசிருக்கீங்க. அறிவாளித்தனம் ஏன் ஓவரா பேசுறீங்க? ஒரே பிரச்சனை ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போடுவேன். ரொம்ப தாமரை பேசி வர வச்சு ஆமா அனுப்பணும் வெளியே. இப்போ வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி தான் பேசுறீங்க? உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா பேசுறீங்க. அதெல்லாம் நான் பேச நீங்க சொல்லி ஒரு நாள் ஒரு பேச்சு பண்ணி யார் வெளியே போறா பாப்பா. உங்களுக்கு வெட்டியா இருக்குன்னா வேற எங்கேயாவது தவிர மிஸ்டேக் பண்ணுறது தேவையில்லை. அந்த ஆடியோ கேட்ட சிலர் என்ன பிரியங்கா இப்படி பேசியிருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இது ஃபேக்கா எடிட் செய்யப்பட்ட ஆடியோவா. பிரியங்கா பிக் பாஸ்ல எக் டாஸ்க் அப்போ தாமரை கிட்ட பேசின ஆடியோவும் மற்றும் மணிமேகலை அவங்க ஹஸ்பண்ட் உசேனை அவங்க யூடியூப் சேனல்ல பிராங்க் பண்ணப்போ பேசின ஆடியோன்னு இந்த ரெண்டு ஆடியோவை எடிட் பண்ணி ஃபேக்கா பரப்பிட்டு வராங்க. இப்படி இந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே இருக்க, சர்ச்சைக்கு விஜய் பிரியங்காவே பதில் கொடுத்தாதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னு பலருமே கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. சோ விஜய் பிரியங்கா இதை தொடர்பா ஏதாவது பதில் கொடுக்குறாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.